குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பாஜக நிர்வாகி திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம் வெங்கட் பிரசாத், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க வெங்கட் பிரசாத், டெல்லியில என்னதான் நடக்குது? கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே சிஜேபியின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு எடுத்துக்கலாமா? மேடம், நான் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஒவ்வொரு ஜென்சியோட பேரண்ட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு அமெரிக்கா மாதிரியோ இல்லைன்னா ஒரு யூகே மாதிரியோ உனக்கு 15 வயசு ஆயிடுச்சு, நீ வெளியே போய் நீயே சம்பாதிச்சு நீயே வாழுன்னு சொல்ற மக்கள் நம்ம கிடையாது. ஒரு குழந்தைக்கு படிச்சு நல்ல வேலைக்கு போய் அவனுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் அவன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் நாங்க. இப்ப இருக்கிற சில லேட்டஸ்ட் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நான் சொல்றது என்ன சொல்றது, ஒரு 90s பேரண்ட்ஸ் இல்ல ஒரு 80s பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவ பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவனே குழந்தைய நீ தனியா போப்பா அப்படிங்கிறாளே தவிர, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ், ஜென்சி கிட்ஸோட பேரண்ட்ஸ், ப்ளீஸ் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இது சிஜேபியோட நியாயமான போராட்டம்ங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான நரேட்டிவ் நான் சொல்லுவேன். இது என்ன நான் சொல்றேன், ஒரு கோவிட் வந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். 2020 கோவிட் பயங்கரமா வந்துச்சு. சைனால நிறைய மத்த நாடுகளுடைய கம்பெனிஸ் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைனா ஒரு ப்ரொடக்ஷன் ஹப். மத்த கண்ட்ரீஸோட கம்பெனிஸ்லாம் சைனால இருக்கிறதுனால தான் சைனா இப்ப வேர்ல்ட் நம்பர் 1 ஆற அளவுக்கு ஒரு பெருசான வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. வேர்ல்ட் நம்பர் 1 ஆவல எக்கனாமில, தே ஆர் ஸ்டில் செகண்ட் ஆஃப்டர் யுஎஸ். பட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காங்க அப்படின்னா மத்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அவங்க பேராசப்பட்டு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்க, கோவிட் அப்படின்ற ஒரு வைரஸ்ல அவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்ரி கம்பெனி ஸ்டார்டட் மூவிங் டு இந்தியா. அதுல முக்கியமா மேக், ஆப்பிள், அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ், யூ கேன் டேக் லிஸ்ட், நீங்க இன்டர்நெட்டை போட்டு நல்லா கிடைக்கும். அந்த கோவம் சைனாக்கு. ரெண்டாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பப்பெல்லாம் எக்கனாமில டவுன் ஆறாங்களோ அப்ப அவங்க 2 அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் நம்பர் 1, தன்னை வளர்த்துக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆயில் பவர்ஃபுல் நேஷனை ஆட்டையை போட்டுருவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க, ஒரு நாட்டுடைய அதிபரையே கைது பண்ணி அந்த நாட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க, வெனிசுலா நினைக்கிறேன். அது ஒண்ணு. அடுத்து என்ன ஒரு மூவ் பண்ணுவாங்கன்னா, நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியை பிடிச்சி இழுத்து விடுவாங்க. அந்த வகையில இந்தியா மேல அவங்களுக்கு என்ன கோவம்னா, when America has failed, UK has failed, Germany, நல்லா கேட்டுக்கங்க, Germany has failed, even Japan is coming down, UK, நான் ஆல்ரெடி சொல்றேன் UK டவுன்னு. இப்படி எல்லா கண்ட்ரியும் அடி மேல அடி வாங்கி, இன்க்ளூடிங் சைனா அடி வாங்கும் போது, இந்த ஏஐனாலையும், ஆல்ரெடி ஏஐனால பெரிய இம்பாக்ட், ஐடி இன்ஜினியர்ஸ் ஜாப் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மெயின்லி ஜூனியர்ஸ். இந்த பக்கம் வார்னால, அந்த ஈரான் வார்னால ப்ராப்ளம் இருக்கும்போது இந்தியா பெரிய பாதிப்பை அடையும் நினைச்சாங்க. பட் பாதிப்பு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. பிகாஸ் we have got 1,64,000 ஸ்டார்ட்-அப்ஸ். ஓகேவா? இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் எதிர்பார்த்த வீழ்ச்சி இந்தியாவுக்கு அடையல. அவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும். ஒரு பக்கம் அமெரிக்காவோட சிஏயும், இன்னொரு பக்கம் சைனாவோட அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும், ரெண்டும் சேர்ந்துதான் இந்தியாவை டெஸ்ட்ராய் பண்ண போட்ட பிளான் தான் இந்த சிஜேபி. இதை நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஆனா இம்பாக்ட முதல்ல சொல்லிடுறேன். மாணவர்கள், ஜென்சியோட பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இப்ப சொன்னதை சம்மரைஸ் பண்றேன். இந்தியாவோட பாதிப்பு ஏஐனாலையும் வார்னாலையும் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏஐனால உலகம் ஃபுல்லா ஜாப் போயிடுச்சு. அமேசான் கம்பெனியா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், அத்தனை பேரை ஃபயர் பண்ணிருக்காங்க. 1000 கோடிகள்ல ஏஐக்கு செலவழிக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா ஆட்களை தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனிகளால சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பட்சத்துல இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காத அமெரிக்காவும், சைனால இருந்து கோவிட்னால நிறைய கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு, அது பிடிக்காத சைனாவும் இந்தியாவை அழிக்க போட்ட பிளான் தான் இந்த சிஜேபி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொட்டஸ்டை நீங்க சப்போர்ட் பண்ற வரைக்கும், உங்க பசங்களை நீங்க அனுப்புற வரைக்கும், ஆல்ரெடி ஏஐனால பாதிப்பு கம்மின்னு தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. ஏஐனாலையும் வார்னாலையும் ஜாப் இழந்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த ப்ரொட்டஸ்ட் நிறைய ஆச்சுன்னா வெளிநாடு கம்பெனி, சைனால இருந்து நமக்கு வராம பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சைனால இருந்து நமக்கு வராம பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே they will start coming and investing in India. வேலை போறது உங்க பசங்களுக்கு தான். இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே உங்க பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதெல்லாம் நினைக்காதீங்க. வெளிநாட்டுல இன்னும் பெரிய கிரைசிஸ் இருக்கு. சோ சேஃபஸ்டா இந்தியால உங்க பசங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சா இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பக்கம் கூட உங்க பசங்க போகக்கூடாது. அவங்க அந்த வீடியோல பார்த்தா கூட ஆஃப் பண்ணுங்க. அது ஏன் நான் இப்ப சொல்றேன். இப்ப சொல்றீங்க, அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் எப்படி நடந்துச்சு, அப்படியே எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அப்படின்ற ஒரு பிரதமர் இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். துருவ்ரதி, அவனை ரொம்ப பெரிய ஆளெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. கடைசியில எப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேர்ல்ட் கப் 2020
4ல பாகிஸ்தானோட ஜெயிக்க கூட இல்ல, ஜெயிக்கிற நிலைமையில இருந்தது அவன் கொண்டாடினானோ அப்பவே அவனோட ரியல் உருவம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த துருவரத்தையே சொன்னா இந்தியாவோட பங்களாதேஷ் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சில நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சான் ஷேக் ஹசீனாவோட ஆட்சியில. அப்படி நல்லா ப்ராக்ரஸ் ஆயிருந்த பங்களாதேஷ், கிரிக்கெட்டை தவிர இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருந்தாங்க. அப்படி நல்லா ப்ராக்ரஸ் ஆயிருந்த பங்களாதேஷ ஷேக் ஹசீனாவை பதவியை விட்டு ஏன் தெரியுமா அமெரிக்கா இறக்குனாங்க? ரொம்ப சிம்பிள். அவங்க கிட்டத்தட்ட 120 ஐலண்ட்ஸ் இருக்கு பங்களாதேஷ் கிட்ட. அதுல ஒரு ஐலண்டை எனக்கே கொடுத்துரு, நான் சைனாக்கு இந்தியன் ஓஷன்ல செக் வைக்கணும் அப்படின்னா அமெரிக்கா. ஆனா அதை ஷேக் ஹசீனா ஒத்துக்கல. ஓகேங்களா? ஏன்னா பங்களாதேஷ் ஃபார்ம் ஆகி அது ஒரு கண்ட்ரியாவே மதிக்கல அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு. ஓகேங்களா? அதனால அந்த கோவம் அந்த அம்மாக்கு இருந்துச்சு. சோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால அமெரிக்கால முகமது யூனிஸ் அப்படின்ற ஒரு ஆள், நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாருங்க, அமெரிக்கா கிட்ட நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கினவன். நோபல் பிரைஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காட்ட நிறைய விருதுகள்லாம் வாங்கினவன், அமெரிக்கா யூனிவர்சிட்டியில டீச்சரா இருந்தவன். அவனை பிரைம் மினிஸ்டர், அவனை ஒரு சீஃப் அட்வைசரா ஆக்குனா தான் பங்களாதேஷ் கிட்ட நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்ன்றதுக்காகவே அவனை மெயினா வச்சு ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு சின்ன இடஒதுக்கீடு சம்பந்தமான இஷ்யூவை ஊதி பெருசாக்கி, அதாவது பங்களாதேஷோடைய விடுதலைக்காக பங்களாதேஷ் தனிநாடா வரத்துக்காக போராடினவங்களோட பசங்களுக்கு சில இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அது சம்பந்தமா அதை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்ல ஸ்டாப் பண்ணலாமான்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கு 2 and 4 பேசி அந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி லிட்டரலா இந்துக்கள் கொல்லப்பட்டு, உடனே இந்துக்கள்னா வார்த்தை சொன்னோடனே ஓகே இவன் மதவாதம்னு அர்த்தம் எல்லாம் உணராதீங்க. இந்துக்கள் கொல்லப்பட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதை ஹியூமன் ரைட்ஸ் ஆக்கி கடைசியில ஷேக் ஹசீனாவை ரிசைன் பண்ணி ஓட வச்சுட்டு இந்த முகமது யூனிஸ் சீஃப் அட்வைசரா போட்டு கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க அமெரிக்கா பங்களாதேஷ்க்கு. ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி அதே ரெப்ளிகா. அங்க முகமது யூனிஸ், இந்த இடத்துல அபிஜித் திப்கே. ஓகேங்களா? அங்க முகமது யூனிஸ் அமெரிக்கால லெக்சரர் இருந்தாரு, இங்க அபிஜித் திப்கே அமெரிக்கால ஸ்டூடெண்டா இருந்தாப்ல. என்ன ஸ்டூடெண்ட்? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி போஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட் அபிஜித் திப்கே. ஓகேங்களா? அப்ப போய் இங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவான். சோ நேபாளையும் பங்களாதேஷ்லயும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம புரட்சியை உண்டாக்கிட்டோம் சோசியல் மீடியா வச்சு. பாகிஸ்தான் ஆல்ரெடி நாசமா போச்சு, அங்கேயும் புரட்சி நடந்துச்சு. ஸ்ரீலங்கா அங்கேயும் புரட்சி நடந்துச்சு. ஸோ இந்த 4 கண்ட்ரியுமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் சைனாவும் அமெரிக்காவும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு பண்ணாங்க. அந்த வகையில இந்தியாவையும் அழிக்க முடியும்ன்ற ஐடியால எக்ஸிக்யூட் பண்ணதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அபிஜித் திப்கே அகைன் ஃப்ரம் யுஎஸ் அங்கேருந்து இங்க புரட்சி பண்ணா. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ, அதாவது ஒரு போலீஸ் ஜீப்புக்கு முன்னாடி ஒரு நடிகை அப்படியே கையை வச்சு தடுத்துட்டு போற மாதிரி, எக்ஸாக்டா அதே இன்சிடென்ட், ஒரு மாற்றம் இல்லாம. எப்படி பாலையா அவர்களுடைய படத்தை இப்ப இந்த இடத்துல ஒரு சில சீனை காப்பி பண்ணி ஜனநாயகன் எடுத்தாங்களோ அதே மாதிரி சீன் மாறாம, அந்த ஒரு ஆங்கிள் கூட மாறாம அதே மாதிரி ஒரு பொண்ணு வேனுக்கு முன்னாடி கை வச்சு தடுத்துக்கிட்டே வந்திருக்கு. நீங்க வேணா போட்டு பாருங்க. பங்களாதேஷ்லயும் நடந்துச்சு, இந்தியாலயும் நடந்துச்சு. சோ அதோடைய பக்கா ரெப்ளிகா தான் இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட். இதுக்குள்ள இருக்கிற டீடைல் நான் ஒவ்வொன்னா சொல்றேன், பட் பேரண்ட்ஸ் பிவேர். சார் நீங்க சொல்றீங்க பங்களாதேஷோட ரெப்ளிகா தான் இங்க நடந்தது இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கே தான் பயந்து பாஜக கல்வி அமைச்சரை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. கல்வி அமைச்சரும் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்படி எடுத்துக்கலாமா? மேம் அதான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 2 ஆன்சர் இருக்குதுல. பாஜக மாதிரி ஒரு நேஷனல் சென்ட்ரிக் பார்ட்டி கிடையவே கிடையாது. இப்ப நான் நீங்க பாஜக நிர்வாகின்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் இப்படி பேசுறேன்னு பாக்குறவங்க நினைச்சா நான் ஒரு பதில் சொல்றேன். ஒரு நடிகர் மேல ஆசைப்பட்டு கட்சியில சேர்ந்தவன் நான் கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்சியில, அதாவது என்னுடைய பேரண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்றனால திமுக சேர்ந்தவன் நான் கிடையாது. அதே மாதிரி இடஒதுக்கீட்டுல ஒரு பொய்யான சர்டிபிகேட் கொடுத்து இடம் வாங்கலாம்னு நினைச்சு திமுக சேர்ந்துட்டு அதுக்காக திமுக என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்குற மாதிரி ஆளும் நான் கிடையாது. நான் பாஜக சேர்ந்ததே ஒரே ஒரு காரணம், நேஷனலிஸ்டிக் இன்டென்ஷன்ஸ் தான். அந்த இன்டென்ஷன்ஸ்னால தான் நான் பாஜக சேர்ந்தேனே தவிர நான் சேர்ந்ததுனால பாஜக நேஷனலிஸ்டிக்னு சொல்ல. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். பாஜக தேசத்துடைய நன்மைக்காக எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு பார்ட்டி. இப்போ இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்ன்றது ஃபேக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது எதுக்காக மேம் ஆரம்பிச்சாங்க? நீட் எக்ஸாமுக்காக ஆரம்பிச்சாங்க. நீட் எக்ஸாம்ல இருந்து முறைகேடுக்காக ஆரம்பிச்சாங்க. நீட் எக்ஸாம் முறைகேடு நடந்தது மே 3ஆம் தேதி. அந்த முறைகேடு ரிப்போர்ட் செய்யப்பட்டது மே 7ஆம் தேதி. அப்பவே இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பெடுத்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு சிபிஐ கிட்ட கேஸ் ஒப்படைச்சு இதுவரை 45 பேர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. 45 பேர், அதுல 13 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த 2 வாரத்துக்குள்ள மே 15ஆம் தேதியே ஒரு மீட்டிங்கை நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் போட்டு
இது வந்து மிக மிக அன்பார்ச்சுனேட். இது நடந்திருக்க கூடாது. 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் வீணா நான் விட மாட்டேன். ஜூலை 21ஆம் தேதி அன்னைக்கே டேட் அறிவிச்சு ரீ எக்ஸாம் நடத்தி, மன்னிக்கணும், ஜூன் 21ஆம் மே 15 அப்பவே ரீ எக்ஸாம் டேட் அறிவிச்சு அதுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கொடுக்கப்படும் சொல்லி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அந்த மாணவர்கள் எக்ஸாமையும் முடிச்சு இப்ப ஜூலை 16ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து அவங்க கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு இந்த போராட்டம்? அதுவும் போராட்ட களத்துக்கு வந்தவங்க மோடி அசிங்கமா பேசுறது. இப்ப இந்த பெண்ணியம் பேசுற, அதை பத்தி நான் அப்புறம் வரேன். பெண்ணியம் பேசுறவங்களா எனக்கு பதில் சொல்லுங்க. இத்தாலி பிரதமர் ஒரு பெண்மணி அவங்க மோடியோட சேர்ந்து ஒரு ரீல் போட்டாங்கன்றதுக்காகவே அவங்கள பத்தி அசிங்கமா போடுறது. இந்த மாதிரி எல்லாம், அதே மாதிரி காஷ்மீர் வந்து இந்தியாவோட பாகம் இல்லைன்னு சொன்ன அருந்ததி ராய் வந்து கலந்துகிட்டது. இதெல்லாம் எந்த வகையில நீங்க நினைக்கிறீங்க ஒரு மாணவர்களுடைய ப்ரொடெஸ்டா இருக்க முடியும்? சோ இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது மாணவர்கள் அங்க இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல நியூஸ் பாக்குற பழக்கம் யாருக்குமே கிடையாது. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எல்லாருமே இன்ஸ்டாவை தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்புறாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஜென்சி கிட்ஸ் அஞ்சே ஆகணும்னு. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நியூஸ் பார்க்கும் பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப ஊடகங்கள் ஒரு சார்பு செய்திகளை மட்டும்தான் வெளியிடுறாங்க. நமக்கு இவங்கள சார்ந்த செய்திகள் வேணும்னா இந்த ஊடகங்களை பார்க்கலாம், அவங்கள சார்ந்த செய்திகள் வேணும்னா அந்த ஊடகங்களை பார்க்கலாம். ஊடகங்களே தரம் பிரிக்கப்பட்டிருக்கே சார். அப்ப எப்படி சார் நியூஸ் எல்லாம் பார்ப்பாங்க மக்கள்? அட்லீஸ்ட் ஒரு இன்டர்பிரேஷன் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், எந்த சேனல் சார் தராங்க? இல்ல மேடம், நீங்க இன்டர்பிரேஷனாவது பண்ணலாங்கிறேன். இப்ப அன்பயஸ்ட் யாருமே கொடுக்கல, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது 15 நிமிஷமும், நியூஸ் பார்க்கறது ஒரு 15 நிமிஷமும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நியூஸ்க்கு இன்னொரு நியூஸ் வந்து ஒரு மறுப்பா இருக்கும் பொழுது ஒரு மறுபரிசீலனை நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான நியூஸ், இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீட் தேர்வுக்கு வந்து எதிராக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு விஜய் அவர்கள் அப்படின்னு, சிஎம் விஜய் அவர்கள் வந்தா அடுத்த நியூஸ்ல இன்னொருத்தர் வந்து பேசுவாரு, இந்த சிஜேபி ப்ரொடெஸ்டுக்கு வாய் திறக்காதது ஏன் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னா நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். அப்போ நீட்டுக்கு எதிர் திசையான தாட் இருக்கிற விஜய் அவர்களே இந்த சிஜேபிக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணலன்னா அப்ப இதுல ஒரு ஆன்டி நேஷனல் தாட் இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் மூலமா விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவர் வாய் திறக்கல. சோ இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனா நீங்க பண்ண முடியும். பட் ஜஸ்ட் 3 நிமிஷம் 1.5 நிமிஷம் 40 செகண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல நீங்க என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? இவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமா உண்மையான மாணவர்களே ஒரு ஸ்டேஜ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிஜம் தெரியாம. அதனால தான் நான் சொல்றேன். அதுவும் இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, எனக்கு வந்துச்சு மேடம் மெசேஜ், எனக்கு @EVR பிரசாத் கார்னர் அப்படின்ற என்னுடைய இன்ஸ்டால டிஎம் வருது. என்னன்னா, வெங்கட் பிரசாத் நீங்க சிஜேபிக்கு ஆதரவா பேசினா 18,000 தருவேன் ஒருத்தன், 22,000 தருவேன் இன்னொருத்த ஃபேக் ஐடியில இருந்து. ஓகேங்களா? சோ அப்படி எல்லா முக்கியமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காசு கொடுத்து பெய்டு ப்ரமோஷன்ஸ் போட வச்சிட்டாங்க சிஜேபிக்கு. சோ இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிடக்கூடாது, இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாக்ரிஃபைஸா தான் அந்த ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணார். அவருடைய லெட்டர்லயே அது இருக்கு. என்னுடைய இளைஞர்களுக்காக நான் எவ்வளவு விஷயம் பண்ணேன். மே 3ஆம் தேதி இந்த இஷ்யூ வந்து வெளியே நடந்த எக்ஸாம் பத்தி மே 7ஆம் தேதி விஷயம் வெளியே வந்த உடனே நான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மே 15ஆம் தேதி இன்டர்வியூல மன்னிப்பும் கேட்டு, பிரஸ் மீட்ல இன்டர்வியூ கிடையாது, பிரஸ் மீட்ல மன்னிப்பும் கேட்டு நான் ஸ்டெப் எடுத்தேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய இளைஞர்கள் ஒரு தவறான வழியில போய் ஒரு ஆன்டி நேஷனல் நோக்கத்துல அவங்க சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. சோ பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வந்திருக்கிறது பிரஹலாத் ஜோஷி. ஓகேங்களா? அதாவது வால் போய் கத்தி வந்துச்சுப்பாங்க. ஓகே, இவர் இன்னும் எஃபெக்டிவான ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான இந்த பிஎம் கரீப் கல்யாண் வந்து ஒரு யோஜனான்னு உலகத்திலேயே உணவு சம்பந்தப்பட்ட பெஸ்ட் யோஜனா அதுதான். ஓகேங்களா? உணவு முன்னேற்றம் சம்பந்தப்பட்டது, அந்த உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதை எக்ஸிக்யூட் பண்ணது இவர் தான். அப்புறம் சூரியகர்னு நம்ம எல்லாருமே இப்ப சோலார் பேனல் அழகா போட்டிருக்கோம் பாருங்க, நம்ம வீட்டுல நிறைய பேர் போட்டிருக்காங்க. சோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணது இவர் தான். சோ கில்லாடி இவரு. அடுத்து இவர் தான் வந்திருக்காரு. நாங்க ஒன்னும் பிஜேபி ஒன்னும் காங்கிரஸ் மாதிரி 2 குடும்பம், ஒண்ணு சிதம்பரம் அவர்களுடைய குடும்பம், இன்னொன்னு நேரு அவர்களுடைய குடும்பத்தை நம்பி நீ வந்து பணம் அடிக்கிற மிஷினை வித்தாலும் பரவாயில்லன்னு பொழப்பு நடத்துற கட்சி கிடையாது. எவ்வளவோ டேலண்டட் இருக்காங்க. அப்ப கூட வந்து அவங்களெல்லாம் விடாம இந்த 2 பேரை மட்டும் நம்பி இருக்கிற பார்ட்டி எங்களுக்கு இல்ல. அடுத்த நிமிஷம் we'll have a replacement. சோ உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீட் எடுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். மேட்ச் ஜெயிக்க போறது பிஜேபி தான்.
மேட்ச் ஜெயிக்க போறது பிஜேபின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல நீலம் ஃபவுண்டேஷனுடைய ஆக்ரோஷமான பேச்சுகள் தமிழக மாணவர்களிடையே நீட்டுக்கான உத்வேகத்தை ஏற்படுத்தியதா? மேடம் நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு பிக்கு வந்து இருக்கும், நீங்க பாருங்க. அந்த நீலம் ஃபவுண்டேஷனோட போராட்டத்துல வெற்றிமாறன், பா ரஞ்சித், அமீர், பின்னாடி மன்சூர் அலிகான், இவங்க எல்லாருடைய பின்னாடி நான் சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் வெற்றிமாறன். அதாவது ஒரு 17 வயசு பொண்ணு, ஒரு மைனர் பொண்ணை காதல்ன்ற பேர்ல இழுத்துட்டு ஓடுறது ரைட்டு, அதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு NH4 படத்துல எடுத்தவர் அவரு. போய் அந்த படத்தை பாருங்க. அதே மாதிரி வடசென்னை அப்படின்ற ஒரு படத்துல பைனாக்குலர் வச்சு, ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒரு பொருளை வச்சு, மன்னிக்கணும் நீங்க வந்து ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்னால நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் மக்களுக்காக, ஒரு பெண்ணுடைய தவறான உறுப்புல தனுஷ் ஜூம் பண்ணி பார்ப்பாரு, அவர் ஹீரோ. இப்படி ஒரு மட்டமான படம் எடுத்த வெற்றிமாறன் ஒரு பக்கம். பா ரஞ்சித் அவருடைய முதல் படத்துல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே முடிக்க வேண்டியதை முடிச்சிடுறா, அதுக்கு ஒரு வார்த்தை வர சொல்லுவார், முடிச்சிரு அப்பதான் நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு. இவர் வந்து இந்த கட்டில படுத்துக்கிட்டே சொல்லுவாரு. அந்த பொண்ணு தரையை பெருக்கிட்டே சிரிக்கும். அதை கேட்டு எந்த பெண்ணாவது இப்படி சிரிப்பாளா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி பண்ணிடுறா அப்படின்றத கேட்டு சிரிப்பாளா? அந்த பொண்ணு பெருக்கிட்டு இருக்கும். சோ பெண்கள்னா பெருக்கிறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் தான் லாய்க்குன்னு சொன்ன மானங்கட்ட 2 டைரக்டர் வெற்றிமாறன் அண்ட் பா ரஞ்சித் இங்க இருக்காங்க. இவங்களுக்கு படிப்புக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து அமீர், கஞ்சா கடத்தல் வழக்குல சந்தேகிக்கப்பட்டு இன்னும் விசாரணையில இருக்கிறவர். நம்ம ஊர்ல இருக்கிற திறமையான அட்வொகேட்னால மட்டும்தான் அவர் வெளியே இருக்காரு. பின்னாடி மன்சூர் அலிகான், அதை விட சூப்பர். ஆல்ரெடி ஒரு பாலியல் பலாத்கார வழக்கத்துல, ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் தட் 4 letter word, ஓகேங்களா? பாலியல் பலாத்காரம் சும்மா சீண்டல் கிடையாது. பலாத்கார வழக்கிலேயே கன்விக்ட் ஆனவர், குற்றவாளி நிரூபணமானவர் மன்சூர் அலிகான். அப்புறம் அந்த பெண்ணை மிரட்டி 2வது அப்பீல்ல இவர் பொழைச்சி வெளில வந்தாரு, ஓகேங்களா? அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணை நான் பொய்யா குத்துறேங்கன்னு பாவம் கெஞ்சி கூத்தாடி அவ்வளவு பிரச்சனை. சோ ஒரு கன்விக்ட் அவர், அதாவது குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவர் மன்சூர் அலிகான். இவங்க 4 பேர் கல்வியை பத்தி பேசுறாங்களா? சோ இந்த அமைப்புல இருக்கிற எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நீட்ன்ற படிப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இவங்க 4 பேருக்கும் படிப்புக்குமே சம்பந்தம் கிடையாது. அங்க போய் பா ரஞ்சித் சம்பந்தமே இல்லாம நீங்க 7 அமைச்சர்களோ 4 அமைச்சர்களோ தலித்துகளுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க தலித்துகளுக்கு என்ன போராட்டம் பண்ணாங்க? நீர் என்ன போராட்டம் பண்ணீர்? அந்த வேங்கை வயல் வழக்க விட ஒரு கொடுமையான விஷயம் தலித்துகளுக்கு நடக்கவே முடியாது. அப்பெல்லாம் போராட்டம் பண்ணாம கம்முன்னு உள்ள உட்காந்துட்டு, இப்போ டெல்லியில ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இவரு. சரி, அந்த பக்கம் அறிவு, அதே வேங்கை வயல் சம்பவத்துல ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணல. நம்ம ஹிப்ஹாப் தமிழா வாச்சும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபுல்லா திமுக சைடு போயிட்டாரு பயத்தினால. பட் நம்ம ஹிப்ஹாப் தமிழா வாச்சும் ஜல்லிக்கட்டு விஷயத்துல தைரியமா பாட்டு வெளியிட்டாரு. இவர் வேங்கை வயல் சம்பவமும் ஒரு பாட்டு பாடினாரு. அதான் பாடுவாங்க, வேங்கை வயல் சம்பவத்துல எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வாயில வந்த உளருவீங்கல்ல ரேப்ன்ற பேர்ல, அதையாச்சும் பண்ணுங்க. பண்ணாரா? பண்ணல. ஆனா இப்போ நீட் வழிங்க அப்படின்னு வந்து சும்மா வந்து கூச்சலிட்டு போற. இவங்களுக்கெல்லாம் நீட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ தயவு செஞ்சு இவங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசாதீங்க. இன்ஃபேக்ட் சிஜேபியே நீட் பேன் போராடல, தோ தே ஆர் ஆன்டி நேஷனலிஸ்ட். நீட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஃபேர் நீட்னு தான் போராடினாங்க, நியாயமா நீட் நடத்தும் தான் போராடினாங்க. ஆனா இவங்க நீட் பேன் போராடிட்டு இருக்காங்க. சோ த பாயிண்ட் இஸ், இந்த நீலம் அமைப்புல இருக்கிற ஒருத்தருக்கும் படிப்பு பத்தி பேச தகுதி கூட கிடையாது. அண்ட் தே ஆர் கமிங் அண்ட் டாக்கிங்கிறது எனக்கு பெயின்ஃபுல்லான விஷயம். சார், தொடர்ந்து இதுல வந்து நடிகைகள் சில பேர் கருத்து வெளியிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராஜராஜ சோழனுக்கு ஒரு செலவு செய்வதை விட பள்ளிக்கூடங்கள் கட்டுங்கள், அது வந்து ஏழை மாணவர்களின் கல்வி கனவுகளை நினைவாக்கும் அப்படின்னு சொன்ன ஜோதிகா அவர்கள் இந்த விஷயத்துல என்ன டேர்ம் எடுத்திருக்காங்கன்ட்டு, என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்ட்டு தொடர்ந்து வந்து ரேவதி அவர்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரி தேவதர்ஷினி பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆண்ட்ரியா கூட ஸ்டேஜ் ஏறி பேசுறாங்க, நம்ம பார்க்க முடியுது. சோ இப்ப பேசாம இருந்த நடிகைகள் எல்லாம் கூட பேசும் அளவுக்கு இந்த நீட் வந்து ஒரு உச்சகட்ட ஒரு பரபரப்பை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தேசம் முழுவதும் ஏற்பட்டிருக்கு, இன்டர்நேஷனலா பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹீரோயின்ஸ் அவ்வளவு குறைபாடு இருக்கு அந்த தேர்வுல. இல்ல மேடம், இது வந்து எல்லாமே ஒரு பெய்டு ப்ரமோஷன் தான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன். இன்ஃபேக்ட் நம்ம மினிஸ்டர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே இதுதான். அது பெய்ட் ப்ரமோஷன் வச்சு இது அதிகமா எடுத்துட்டு போறாங்கன்னு. நம்ம ஊர் மக்களுக்கு, சினிமாக்காரங்களுக்கும் உண்மையான கருத்தியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் தெரியாததுதான் பிரச்சனையேங்கிறத ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ரொம்பவும் ஏமாற மாட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா இத்தனை பேர் போயும் அந்த போராட்ட காலத்துல இருக்கிற கூட்டம் வந்து 200 பேரை மிஞ்சல. அதுக்குள்ளேயே சண்டை வேற, ஓகேங்களா? அங்க வந்த சோனம்ன்ற நடிகைகளுக்கும் மத்தவங்களுக்கும் வர சண்டை.
சோ அந்த இடத்துல உண்மையான மாணவர்களோட கூட்டம் மிதமிஞ்சி போனா ஒரு 0.05% கூட இல்ல. இதுதான் பாயிண்ட். சோ நவ் கம்மிங் டு, நான் வந்து ஜோதிகா அவர்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இல்ல, நான் ஜோதிகா வந்து எல்லாருக்குமே தெரியும் தீக்கான்னு. நான் ரேவதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். ரேவதி அவர்கள் வந்து கட்சி சாரா பெண்ணியவாதம் பேசக்கூடியவங்களா அறியப்படுறவங்க. அவங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு நானே வந்து இது நியாயமான கேள்வி தானே அப்படின்னு நினைச்சிருக்கேன். சரிங்களா? சோ ரேவதி அவர்கள் கிட்ட இந்த கேள்வி நான் கேட்க விரும்புறேன். யாராவது ஒருத்தர் இங்க ரேவதியோட அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி தெரிஞ்சா இதை டாக் பண்ணி போடுங்க. ரேவதி அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. எனக்கு வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜென்சி மாணவர்களாம் பார்க்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு நேஷனல் ஆந்தம், அதாவது போலீஸ் அடிக்க வரும்போது நேஷனல் ஆந்தம் பாடி அப்படி ஒரு கட்டுப்பாட்டுல வச்சாங்க. நாங்க போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா ரேவதி அவர்களே? ஒரு பிரதமரை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள்ல திட்டி போட்டிருந்தாங்க. அதாவது பெஹன் டேஷ், ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் வேர்ட். ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் இருக்கிற அழகான உறவை கேவலப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை வச்சு பிரதமரை திட்டினது அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல பங்கெடுத்த பெண்மணிகள், பெண் குழந்தைகள், ஜென்சி கிட்ஸ் நீங்க சொல்றவங்க. அவங்கதான் நீங்க பார்த்து மெச்சர ஜென்சி கிட்ஸா? அதுக்கப்புறம் அதே சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல நிறைய வீடியோஸ் வருது பாருங்க. ஈவினிங் டைத்துல அவங்களை குதூகலமா வைக்கிறதுக்கு ஒரு அசிங்கமான படத்தை வரைஞ்சு அந்த படத்து மேல வேற ஒரு ஆக்ஷன் பண்ற மாதிரி ஆண்கள் எக்ஸசைஸ் பண்ற வீடியோ. இதுதான் நீங்க என்கரேஜ் பண்ற சிஜேபி கிட்ஸா? அப்புறம் பெண்களை பத்தி நிறைய பேசுவீங்களே ரேவதி அவர்களே. பெண்கள் வந்து, அதாவது இப்ப நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. அது வந்து ஈவேரா பெரியார் கொண்டு வந்த வழக்கம். என்னன்னா, ஒருத்தனை திட்டணும்னா அவன் அம்மாவை திட்டணும். இதை முதல்ல மேடையில செஞ்சது ஈவேரா தான். இப்ப ஆட்டோக்காரர்ல இருந்து பைக் ஓட்டுறதுல இருந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தன் எவனோ ரோட்ல வண்டியை கேவலமா ஓட்டினா அடுத்து அவன் அம்மாவை திட்ட வேண்டிய வார்த்தை. இதெல்லாம் தவறு. அவன் தப்பு பண்ணா அவனை திட்டுங்கன்னு இதே ரேவதி அவர்கள் பேசி நான் பார்த்திருக்கேன். ஆனா இத்தாலி பிரதமர், அவங்க பெண் இல்லையா? இத்தாலி பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து ஒரே ஒரு வீடியோ ரீல்ஸ் போட்டாங்கன்றதுக்காக, அந்த நாட்டோட ஒத்துமையை காட்டுறதுக்கு ரீல்ஸ் போட்டாங்கன்றதுக்காக அவ்வளவு அசிங்கமா இத்தாலிய பிரதமரையும் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களையும் வச்சு போட்டோஸ் பொதுவெளியில தெரியற அளவுக்கு அந்த போராட்டத்தில் கலந்துட்டாங்கலாம் போட்டுட்டாங்களே. நீங்க பேசுற பெண்ணியம் இதை ஏத்துக்குமா ரேவதி அவர்களே? இவங்களை பார்த்துதான் ப்ரௌட்ஃபுல் ஜென்சி அப்படின்னு சொல்றீங்களான்றத நான் ரேவதியை கேள்வி கேட்கிறேன். பாயிண்ட் என்னன்னா மேடம், நான் ஜோதிகா வரேன். இவங்கெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் சமுதாயம் மேல ஈடுபாடு உள்ளவர்கள் தான் ரேவதி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இவங்க யாருமே அப்டேட்டடா இல்ல. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ஸ்டாண்டப் காமெடியில ரொம்ப அசிங்கமா ஒரு ஆணும் பெண்ணும் பேசின விஷயம் வைரல் ஆச்சு. அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பேசலாம். அப்புறம் வந்து ஒரு காதலிச்சவனை விட்டு கட்டாய கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண பேரண்ட்ஸை வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க வர பையனையும் நம்ப வச்சு கொலை பண்ண ஒரு கேஸ் இப்ப நடந்துச்சு. சோ இந்த மாதிரி விஷயங்கள், பாலியல் விஷயங்கள் பத்தி இவங்க பேசலாம். பட் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும்னா குறைஞ்சது 1.5 வருஷமாவது நீங்க பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஐ ஆம் ஷுர் ரேவதி அவர்களுக்கு பங்களாதேஷ்ல நடந்த ப்ரொடெஸ்ட், நேபாள நடந்த ப்ரொடெஸ்ட், பங்களாதேஷ்ல இந்துக்கள் எரிக்கப்பட்டது, ஸ்ரீலங்கால அவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்து கிட்டத்தட்ட நாடே சம்பிச்சது, பாகிஸ்தான் நாசமா போனது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ரேவதிக்கு தெரியாது. ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸை ஒரு 1.5 வருஷமாவது நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். நீங்க சமுதாய விஷயங்களை பேசுங்க, திரைப்படத்தை பத்தி பேசுங்க, பாலிடிக்ஸ் பேசுறதா இருந்தா நாலேஜோட பேசுங்க. நான் சொல்ற இப்படி அசிங்கமான விஷயங்கள் பண்ண, லிஸ்ட் கொடுத்த அசிங்கமான விஷயங்கள் பண்ண மாணவர்களை பார்த்து தான் பெருமைப்படுறாங்களா ரேவதி அவர்கள் அப்படின்றத அவங்க சொல்லட்டும். நவ் கம்மிங் டு ஜோதிகா. ஜோதிகாவை வந்து நான் திட்டவே வேண்டாம், கீழே கமெண்ட்ல எல்லாருமே கழுவி ஊத்திட்டாங்க. 5 வருஷம் கோமால இருந்தியாரு. நம்ம தமிழ்நாட்டுல திமுகவோட ஆட்சியில துப்புரவு தொழிலாளர்களை போராட்டம் பண்ணும்போது அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே, எங்க போனாங்க ஜோதிகா? அதே ஜோதிகாவை நான் கேட்கிறேன், மாணவர்களுக்காக பேசுறீங்கல்ல, எனக்கு மாணவர்கள் போராட்டம் பண்றதை பார்த்தா பெருமையா இருக்கு. என்னுடைய பசங்களை அப்படிதான் வளர்ப்பேன். இப்படி அசிங்கமா ஒரு பெண் பிரதமரை, ஒரு இத்தாலி பெண் பிரதமரை அசிங்கமா வடிவமைச்சு, ஒரு பிரதமரை, இந்தியாவோட பிரதமருடைய அக்காவை, தங்கைய பச்சையா புதுவெளியில திட்டி மிலிட்டரிக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க மேடம். ஓகேங்களா? இந்த கக்கூஸ் கழுவுற இந்த ஹார்பிக்கா ஏதோ ஒண்ணு அதை வச்சு இவங்க தான் கக்கூஸ் கழுவுறவங்கன்ற மாதிரி ஒரு பெண் போடுற வீடியோவை, அதையும் அந்த மிலிட்டரிக்காரங்க பார்த்து அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, என்ன இருந்தாலும் பொண்ணு அடிக்க கூடாது. இப்படிப்பட்ட பசங்களை தான் உங்க பசங்களை நீங்க வளர்க்க போறீங்களா? தயவுசெய்து தமிழ்நாடு பழம் வந்துடாதீங்க ஜோதிகா. சோ ஜோதிகா நான் பார்த்து கேள்வி கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல பிப்ரவரி மாசம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல திமுக ஆதரவான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இடம் பெஞ்ச் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. மீதி எல்லாரும் ஹால் டிக்கெட்டோட வராங்க. அவங்களுக்கு பெஞ்ச் கூட அலோகேட் பண்ணாம பெரிய அராஜகம் நடந்து போய் அங்க பெரிய போராட்டம் பண்ணி எக்ஸாமை கேன்சல் பண்ணி, பிப்ரவரி மாசம் கேன்சல் ஆன எக்ஸாம் இன்னி வரைக்கும் ரீ எக்ஸாம் அறிவிக்கப்படல. இது என்ன மாசம் ஆச்சு? ஜூலை மாசம் ஆச்சு.
அடுத்து ஆகஸ்ட், இப்ப செப்டம்பர் மாசம் எக்ஸாம் நடத்த போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. 8 மாசம் அவங்களோட கனவு காலி. ஓகேங்களா? இன்னும் கூட அது ஊர்ஜிதப்படுத்தப்படல. அப்போ 8 மாசமா தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிறதுக்காக எந்த வேலைக்கும் போகாம பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களே ஆஸ்பைரன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பைரன்ஸ், அவங்களுக்கு ஜோதிகா என்ன குரல் கொடுத்தாங்க? அண்ட் லாஸ்டா நான் சூர்யாவுக்கு வரேன். சூர்யாவை தான் மூக்குல குத்தணும்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் அபியூசிவ் லாங்குவேஜ் பேசினல, நீங்க ஒரு லேடியோ இருக்கீங்க, அதனால நான் பேசவும் மாட்டேன். சூர்யா அவர்கள் ஆனா உன்னா மானா வார்த்தை, மானா நீட்டை தூக்கி போடு. ஏன்னா ஏழைகளால படிக்க முடியல. எனக்கு புரியல, இந்த நீட் எக்ஸாம் 2013 இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் ஏழைகள் மெடிக்கல் சீட் படிக்கிறத பத்தி நீங்க யாரும் ஏன் பேசல? சங்கர் மட்டும் தான் படம் எடுத்தாரு, நீங்க யாருமே பேசலையே. 2003 இருந்து 2013 வரைக்கும் மொத்தமே 350 400 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெடிக்கல் காலேஜ்க்கே போக முடிஞ்சது. ஜான் டேவிட் வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா டேவிவர்ஸ்? அதாவது ஒரு ராகிங் வெறியில கொலை. 2012க்கு மேல தானே சார் நீட்டே வந்தது. அதுதான் மேடம் சொல்றேன். 2003 இருந்து 2013 வரைக்கும் 10 வருஷத்துல வெறும் 350 ஸ்டூடெண்ட்ஸ்ல 400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெடிக்கல்க்கே போக முடிஞ்சது. அப்பெல்லாம் இந்த சூர்யா எங்க வந்து பேசினாரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் சொல்றீங்க? பிஃபோர் நீட் எக்ஸாம் எக்ஸாக்ட்லி 2013 தான். நான் திருப்பியும் சொல்றேன், 2013 தான் நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. 2003 இருந்து 2013 வரைக்கும் 10 வருஷத்துல வெறும் 350 400 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெடிக்கல் காலேஜ் போனாங்க. அப்ப இந்த சூர்யா நீட் இல்லாம அப்ப இந்த சூர்யா எங்க போயிருந்தாரு? ஏன் சார் 10 வருஷத்துல வெறும் 350 ஸ்டூடெண்ட்ஸ் தானா? மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? வந்து கேளுங்க சூர்யா. ஆனா நீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 650 மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. அதே மாதிரி 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு கோச்சிங் சென்டர் இல்லாம வெறும் தன்னுடைய சுய படிப்புனால நீட்டை கிளியர் பண்ணிருக்காங்க. சூர்யா மூஞ்சி எங்க வச்சுக்க போறீங்க? இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன், இதே சூர்யா அவர்கள், ஓகேங்களா, சூர்யா நீங்க மூஞ்சி எங்க வச்சுக்க போறீங்க? இந்த டேட்டாக்கு சூர்யா என்ன பதில் சொல்ல போறாரு? சோ ஒரு நீட் எக்ஸாம் வரதுக்கு அப்புறம் ஜான் டேவிட், அதை பத்தி நான் சொல்ல வந்தேன். ஜான் டேவிட் கொலை வழக்கு போய் படிச்சு பாருங்க. ஓகேங்களா, திருநாவுக்கரசன் ஒரு அப்பாவி பையனை ஜான் டேவிட்ன்றவர் வந்து ஒரு ராகிங் வெறியில் கொலை அப்படின்னு ஒரு வழக்கு வந்துச்சு. ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்பைரசி வருது, ஜான் டேவிட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, ஒரு திருநாவுக்கரசுன்ற ஒரு ஏழை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இறந்தா தான் அவருடைய சீட்டை இன்னொரு பணக்கார மேனேஜ்மெண்ட் கோட்டால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொலை கிடையாது. இது கான்ஸ்பைரசி தான், இதுக்கு எட்ட பெரிய ஆதாரம் எல்லாம் கிடையாது. பட் நீங்க படிச்சீங்கனாலே தெரியும், 2 தியரிக்கும் சப்போர்ட்டிங் பக்காவா இருக்கு டீடைல்ஸ். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் 2003 இருந்து 2013 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போன மெடிக்கல் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் ஒரு சஸ்பெக்டபிளா இறந்திருக்காங்க. சந்தேகத்துக்கு உட்பட மரணம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த இடத்துல எல்லாம் எந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால யார் படிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. சோ நீங்க வந்து நீட் ஆஸ்பிரேஷன்ல இறந்து போன மாணவர்கள் பத்தி பேசுறீங்களே, மெடிக்கல் ஆஸ்பிரேஷன்ல அவங்க எல்லாம் மெடிக்கல் ஆஸ்பிரேஷன்ல இறக்கல, சூசைட் பண்ணிக்கல, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா சூசைட் பண்ணிக்கல, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஓவர் பிரஷர் கொடுத்தாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. நான் அனிதா பத்தி பேசல, அது வந்து ஒரு பெயின்ஃபுல் கதை தான். பட் இப்போ சமீபத்துல இந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் ஆனதுக்கு அப்புறம் 20 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ தமிழ்ல பொய்யா போடுறாங்க. ரீ எக்ஸாம்னால 20 பேர் சூசைட் பண்ணிக்கல. நம்ம தமிழ்நாட்டுல சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு பையன் விக்ரமாதித்யன் நினைக்கிறேன், அவனோட பேர் திரும்பி போய் பார்க்கணும். அந்த பையனே நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படின்ற, அதாவது நீட்டுக்காக சூசைட் பண்ணிக்கிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் 2026ல போய் பாருங்க, நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிடுவேனோன்ற பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு ரீ எக்ஸாமுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே நீங்க மெடிக்கலுக்கு ஆசைப்படுறீங்க, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆகி ரீ எக்ஸாம் வைக்கிறான்னா நீங்க அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பாப்பீங்களா இல்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போவீங்களா? சோ அந்த பையன் மேல டாக்டர் கனவு திணிக்கப்பட்டிருக்கு, அதனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனா 2013க்கு முன்னாடி நீ மெடிக்கலுக்கே போன நிறைய ஏழை மாணவர்கள் லிட்டரலா தே டைட், சந்தேகத்துக்குரிய மரணம் வந்தது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அது ஒரு சீட் கிடைக்கணும்னு. ஓகேங்களா, நீங்க வந்து இதை பத்தி ஒரு படமே வந்துச்சு நடுவுல. சோ த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். நீட் எக்ஸாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏழை நடுத்தர எந்த மாணவரா இருந்தாலும் நீட் கிளியர் பண்ணாதான் போக முடியும், பணக்கார மாணவன் உட்பட. இதை நான் சும்மா சொல்ல, என்னுடைய மகளுக்கே மெடிக்கல் சீட் என்னால இந்தியால வாங்கி தர முடியல, தயாநிதி மாறன் பேசினது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். சோ இப்படி பணக்காரர்களால நீட்டை கிளியர் பண்ண முடியல,
ஆனாலும் சீட்டு வாங்க முடியல. ஆனா ஏழைகள் நிறைய பேர் நீட்டை கிளியர் பண்ண ஒரே காரணத்துக்காக சீட்டை வாங்கிட்டு போறான். மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்களால 650 கோடி 700 கோடி சம்பாதிக்க முடியல. அதனால தான் நீட் எதிர்ப்பு. ஜோதிகா அண்ட் சூர்யா அறம் ஃபவுண்டேஷன் மூலமா சிவாஜி படத்துல வரா மாதிரி நிறைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுல நஷ்டம். அதனால தான் இதுக்கு எதிராக நிக்கிறாங்க. மாணவர்கள் பிவேர்.